வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தர்பூசணி ஜூஸ் உடைய மருத்துவ நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம கோடை காலத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை கியூர் பண்ணிக்கிறதுக்கும் அந்த பிரச்சனைகள் நம்ம வராமல் தடுக்கிறதுக்கும் தர்பூசணி பழத்தை ஜூஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜூஸாக எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய உடலை நீர் சத்து அதிகப்படுறதால உடல் வறட்சி, கோடைக்கால பிரச்சனைகளை நம்ம கியூர் பண்ணிக்கலாம். தர்பூசணி பழத்தில் 90% நீர் சத்து நிறைஞ்சிருக்கிறதால நம்மளுடைய உடல் வறட்சியில் நமக்கு ஏற்படாது. அதனால் ஏற்படக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை நம்ம வராமல் தடுத்துக்கலாம். இப்போ நீங்க தர்பூசணி பழத்தை எப்போ சாப்பிடலாம்னு பார்த்தீங்கன்னா, தர்பூசணி ஜூஸாக நீங்க எடுத்துக்கொள்ளும் போது காலை உணவின் போது அல்லது காலை உணவிற்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரமான நண்பகல் நேரத்தில் எடுத்துக்கலாம். இதை தவிர நீங்க சாயங்கால நேரங்களில் தர்பூசணி பழத்தை எடுத்துக்கலாம். அதே போல தர்பூசணி ஜூஸாகவும் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்க நைட் டைம், இரவு நேரங்களில் தர்பூசணி பழங்களை சாப்பிட்றதோ அல்லது ஜூஸாக எடுத்துக்கிறதோ தவிர்க்க வேண்டும். ஏன் அப்படின்னா சில நேரங்களில் அது வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளை உண்டாக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தர்பூசணி பழத்தை நீங்க ஜூஸாக எடுத்துக்கும் போது இதை விடவும் உங்களுக்கு இன்னும் நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது தர்பூசணி பழம். தர்பூசணி பழத்தை நீங்கள் ஜூஸாக எடுத்துட்டாலும் இந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். தர்பூசணி பழத்துடைய ஜூஸில் விட்டமின் சி எனும் உயிர் சத்து அதிக அளவில் நிறைந்திருக்கு. நம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்திக்கு மிகவும் இன்றியமையாத இந்த ஊட்டச்சத்து தர்பூசணி ஜூஸ் அதிகம் கொண்டிருக்கிறதால இதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நம்மளால் அதிகரித்துக் கொள்ள முடியும். இதை தவிர நம்மளுடைய முடி மற்றும் சருமத்திற்கெல்லாம் ஆரோக்கியத்தை தரக்கூடிய விட்டமின் பி என்னும் சத்து மற்றும் பீட்டா கரோட்டின் எல்லாமே தர்பூசணி பழத்து ஜூஸில் நிறைந்திருக்கிறதால ஸோ அந்த முடி சார்ந்த சருமம் சார்ந்த பிரச்சனையுமே நம்ம கியூர் பண்ணிக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக் கொள்வதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் வராமல் தடுப்பதற்கான ஆற்றலை பெறுவதற்கெல்லாம் தர்பூசணி ஜூஸை எடுத்துக்கலாம். நீரிழிவு நோய் உள்ளவர்கள் தர்பூசணி ஜூஸை எடுத்துக்கலாம். அந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்ணிக்கலாம். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் தர்பூசணி ஜூஸை எடுத்துக்கொள்ளும் போது அது அவங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தர்பூசணி ஜூஸில் இருக்கக்கூடிய நிறைய ஊட்டச்சத்துக்கள் அதிக இனிப்பு சுவையுடன் அது இருக்கிறதால அதில் அதிகமாக சர்க்கரை நிறைந்திருக்கு அப்படின்றதுலாம் சுகர் பேஷண்ட்ஸ் அதை எடுத்துக்க கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுடைய நம்பிக்கை அப்படி இருக்குது. ஸோ ஆனால் அது அப்படி கிடையாது. உண்மையிலேயே ஆய்வுகளுடைய அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு முழு தர்பூசணியில் 6.2 கிராம்ல இருந்து அதிகபட்சம் 100 கிராம் வரையிலான சர்க்கரை தான் நிறைந்திருக்கு. ஸோ இது உங்களுடைய பிளட்ல எந்த அளவிலுமே சுகரை இன்க்ரீஸ் பண்ணாது. அந்த பிளட்ல இருக்கக்கூடிய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் தர்பூசணி ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். அப்படின்றதால தர்பூசணி ஜூஸை சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கும் போது அவங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் தர்பூசணி ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் குறைக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா தர்பூசணி பழத்தை ஜூஸாக எடுத்துக்கலாம். தர்பூசணி ஜூஸில் அதிக அளவு நீர் சத்து நிறைஞ்சிருக்கு, நார் சத்தும் இருக்குது. அதாவது 90% நீர் சத்து இருக்குது, ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்தும் இருக்குது. இதன் காரணமாக நீங்கள் உணவுகளை எடுத்ததுக்கப்புறம் மிக விரைவில் மீண்டும் பசி எடுக்கிறத தர்பூசணி ஜூஸ் தடுக்கும். நீங்கள் சிறிதளவு தர்பூசணி ஜூஸ் அப்படியே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நொறுக்கு தீனி ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறத கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதன் மூலமாக நீங்கள் அதிக கலோரிகள் உங்களுடைய உடலில் ஏற்றிக்காமல் முதல்ல உங்களுடைய உடல் எடை அதிகமாகிறத ஸ்டாப் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தர்பூசணியில் இருக்கக்கூடிய நீர் சத்தும் நார் சத்தும் சேர்ந்து உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி அதிகமாக இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால் குறைச்சி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் தர்பூசணி ஜூஸ் குறைக்கும். இதை தவிர தர்பூசணியில் அந்த கொழுப்புகள் எல்லாம் குறைவாக இருக்கும். ஸோ அதனால் அது உங்களுடைய அந்த செரிமானத்தை ஆரோக்கியமாக மேம்படுத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் எடையை சைடு எஃபெக்ட் இல்லாமல் குறைக்கிறதுக்கெல்லாம் உதவிகரமாக இருக்கும். இதய ஆரோக்கியத்தை உங்களுக்கு மேம்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் நீங்கள் தர்பூசணி ஜூஸ் எடுத்துக்கலாம். தர்பூசணி ஜூஸில் இருக்கக்கூடிய லைகோபின் அப்படின்றது நமது இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய சத்து. இந்த சத்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை சரியான அளவில் வைத்து நமது உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல கொலஸ்ட்ரால் வேணும். அப்போ கெட்ட கொலஸ்ட்ரால் மட்டும் குறைச்சிட்டு நல்ல கொலஸ்ட்ரால் நம்மளுடைய உடலில் ஆரோக்கியமான வச்சுக்கிறதுக்கெல்லாம் தர்பூசணி ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது தர்பூசணி ஜூஸ் இருக்கக்கூடிய அமினோ அமிலம் நைட்ரிக் ஆக்சைடை உற்பத்தி செஞ்சு பிபியை அதிகரிக்கிறத தடுத்துரும். இதனால இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இதன் மூலமாக மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற இதயம் சார்ந்த எந்த விதமான நோய்களும் இல்லாமல் நம்ம நலமோடு வாழலாம். கண் பார்வையை மேம்படுத்தும் தர்பூசணி ஜூஸ். தர்பூசணி ஜூஸ்ல இருக்கக்கூடிய லைகோபின்ல ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை அதிகமாக நிறைந்திருக்கு. மேலும் சுழற்சி, அந்த உங்களுக்கு சுழற்சி அடிப்படையில் நீங்க அந்த தர்பூசணி பழத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அலர்ச்சி தன்மைக்கு எதிராகவும் நீங்க செயல்படலாம். ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் உங்களுக்கு
உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இதன் காரணமாக தர்பூசணி ஜூஸை நீங்கள் போதுமான அளவுக்கு உட்கொள்ளும் போதே உங்களுடைய கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளலாம். கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனைகளை வராமலும் தடுத்துக் கொள்ளலாம். வயதானவர்களுக்கெல்லாம் உண்டாகக்கூடிய பார்வை குறைபாடெல்லாம் ஏற்படாமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கெல்லாம் தர்பூசணி ஜூஸ் எடுத்துக்கலாம். பல் ஈறுகளுக்கு பாதுகாப்பு அளிக்கும் தர்பூசணி ஜூஸ். தர்பூசணி ஜூஸ்ல அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து நமது ஈறுகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் ஈறுகளில் உண்டாகக்கூடிய பாக்டீரியா இன்ஃபெக்ஷன், அந்த பாக்டீரியா தொற்றுகளிலிருந்து பாதுகாப்பு அளிக்கும். தர்பூசணி ஜூஸ் உட்கொள்ளும் போது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பற்கள் பளிச்சுன்னு இருக்கிறது உதவுவதோடு மட்டும் இல்லாமல் உதடுகள் வறண்டு போதும் தடுக்கலாம். ஏன்னா தர்பூசணி பழத்தில் 90% நீர் சத்து நிறைந்திருக்கிறதால இது நமக்கு சாத்தியம். அப்போ உடல் வறட்சி ஏற்படாமல் இருக்கும். உதடு வெடிப்பெல்லாம் நமக்கு வந்து இல்லாமல் நம்மளுடைய உடம்பை நம்ம நீரேற்றமாக வைத்துக் கொள்ளலாம். ஸோ இதனால் நம்மளுடைய உடலுக்கு இந்த வகையிலும் தர்பூசணி பழம் ஆரோக்கியம் சேர்க்கும். அதாவது ஈறுகளை வந்து பாதுகாப்பு செய்யும்.